அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷனின் 50வது ஆண்டு பொன்விழா 2023 8ஆம் மாதம் 17ஆம் தேதி BMICHல் நடைபெற்றது. அதன் சிறப்பு நேர்காணல் ஒன்றை தற்போது பார்ப்போம். தூதுவர், அதே போன்று தனவந்தர்கள், கல்வியலாளர்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிகளை அல்-ஹாஃபில் மௌலவி ஹசன் மௌலானா அவர்கள் கிராத்தோதி ஆரம்பித்து வைத்தார். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்னா ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அஸீம். இந்த நிகழ்வில் பல மதத்தவர்களும் ஹுசைன் ரஷாத் அவர்களுடைய இந்த சேவை பற்றி உரையாற்றினார்கள். அந்த வரிசையில் இந்து மதத்தின் சார்பாக கலந்து கொண்ட கலாநிதி சிவஸ்ரீ குமார் குருக்கள் அவர்கள் அங்கு உரையாற்றும் போது, இந்த மாதிரி தொன்று செய்வர்கள் மின்னுக்கு வருவது கிடையாது, அவர்களை நாம் போற்றுவதும் கிடையாது. அவர்கள் ஒரு மூலையில் இருந்து தான் இந்த தொண்டுகளை விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் எடுக்கும் பொழுது ஆக குறைந்த ஒரு 10-15 பேர் தான் இருப்பார்கள். கோடிக்கணக்கில் பணத்தை வைத்து ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். சேவை செய்வதற்கு வருவது கிடையாது, சேவை செய்வதும் கிடையாது. ஏழை எளிய மக்கள்கள் இன்று பார்த்தால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சேவை போகும் பொழுது நாம் அவரை கௌரவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது குழந்தையின் முகம்தான் தெரிகின்றது. நாம் ஒரு இதை செய்கின்றோம், ஆணவம் என்பது அவர் முகத்திலே கிடையாது. இளமையான தோற்றத்தில் இருக்கின்றார். வயதை பார்த்தால் 75 மேலே வந்திருக்கலாம் எனது நோக்கம். ஆனால் 100 வயது அவர் வாழ வேண்டும், அவர் இருக்க வேண்டும், இன்னும் சேவை செய்ய வேண்டும். அந்த நோக்கத்துக்கு நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அவரும் இந்த விஷயங்களை செய்து போவார். நாம் பொறாமைப்படக்கூடாது, அவருடைய பணம் கூட இருக்கு, இது அப்படி செய்து கொண்டு போகிறோம். அதுக்கும் எண்ணங்கள் வர வேண்டும். எண்ணங்கள் வந்தால்தான் இந்த சேவையை நம்ம செய்கின்றோம். எது இருந்தாலும் கூட்டால் கூட அந்த கூட்டம் இல்லாமல் தனி மனிதனாக இருந்து தான் இந்த சேவை செய்கிற நேரம் அவருடைய எல்லா வல்ல இறைவனுடைய அருள் கிடைத்து 100 வருடம் அவர் வாழ எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். தான் இந்த பணியை எவ்வாறு செய்து வந்தேன், இந்த பணிகளை செய்கின்ற பொழுது எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன் என்று ஹுசைன் ரஷாத் அவர்கள் அங்கு உரையாற்றினார். அதிலிருந்து ஒரு பகுதியினை தருகின்றோம். අවුරුදු 50ක් මේ සර්විස් එක කරනවා. ඉතින් මේක කරනකොට මට ගල් පාර පොල් පාර මේ ඔක්කොම වදිනවා. ඉතින් ඔක්කොම ගණන් ගත්තේ නැහැ. ඉතින් මම මේක කරනවා. දැන් 19,000 ගාණක් මම විසිරු අරන් තියෙන්නේ. කොවිඩ් 300 ගාණක් අරන් තියෙනවා. මානසික රෝගියෝ අරන් තියෙනවා. මේ 3,000 ගාණක් අරන් තියෙනවා. ඉතින් all communities. சிங்கப்பூர் சுங்க திணைக்களத்தில் கடமையாற்றி வருகின்ற சிரேஷ்ட அதிகாரி அல்ஹாஜ் ஃபரீஹுல்லா அவர்கள் அங்கு கலந்து கொண்டு உரையாற்றினார். அதிலிருந்து ஒரு பகுதியினை தருகின்றோம். காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தில் விருது திருக்குறளில் கூறுகின்றார்கள். அவ்வாறு இந்த துனியாவில் நாம் எவ்வளவோ சேவைகள் செய்யலாம். ஆனால் முக்கியமாக வந்துக்கிட்டு இறந்து போனவர்களுக்கு சேவை செய்கின்றோமோ அதுதான் பெரியது. காரணம் என்ன சொன்னால், அல்லாஹாலா நம்மளை படைத்து நமக்காக எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருந்தாலும் கூட நாம் எல்லாமே ஒரு நம்பிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஈமான் உள்ளவர்கள் இதில் 2 மட்டும் நிச்சயமானது. ஒன்று நமக்கு பிறப்பு அல்லாஹாலா எல்லாரும் பிறந்து இருக்கின்றோம், அது நிச்சயமானது. அதே நேரத்தில் நமக்குடைய இறப்பும் நிச்சயமானது. ஆனால் இறப்பு எப்போ வரும் தெரியாது. அந்த இறப்பிற்காக முன்னின்று சென்று எல்லாருக்கும் உதவி செய்கிறார்களே, அவர்களுக்கு மீண்டும் நாம் கைதட்டு கொடுக்க வேண்டும். கவிதை ஒன்றினை வழங்கினார் நீர்கொழும்பு பலகத்துறை அல்ஃபலா மத்திய கல்லூரியின் ஆசிரியை நஸ்மி அவர்கள். அதிலிருந்து ஒரு பகுதியினை தருகின்றோம். ஹுசைன் ரஷாத் ஹாஜி அவர்களே, உங்கள் சேவை மீண்டும் மீண்டும் தேவை எம் சமூகத்திற்கு. இனம் மதம் பாராது பழகும் நெஞ்சம்தான் மிஞ்சும் எம் சமூக நிழலுக்கு. மக்களின் தேவையை உணர்கிறீர், மனதார சேவை செய்கிறீர், மன ஆறுதல் அளிக்கிறீர். அல்லாஹுக்காய் எண்ணம் கொண்டு செயற்படுகிறீர். மக்களின் நலனுக்காய் தியாகம் எனும் ஒளிபரப்பி அள்ளும் பகலும் அணையா தீபமாய் ஒளிர்கிறீர். அல்ஹம்துலில்லாஹ்.
கஷ்டங்களை எல்லாம் இலகுவாய் எடுத்து இஷ்டம் போல சேவை ஆற்றுகிறீர். போல பலர் இன்று எமது சமூகத்திற்கு தேவையான மலர். போன்ற பலர் இன்று எமது சமூகத்திற்கு தேவையான மலர். அல்லாஹ்வின் அருள் போன்றவர்களுக்கும் நல்லுள்ளம் படைத்த சமூக சேவையாளர்களுக்கும் என்றும் உண்டு. அல்லாஹ்வின் நாட்டத்துடன் என்றும் நீர் ஒளிமயமான வாழ்வில் நிலைத்திட. அல்லாஹ்வின் நாட்டத்துடன் என்றும் நீர் ஒளிமயமான வாழ்வில் நிலைத்திட. இதே தலைவி ஹிமா பெண்கள் நலன்புரி அமைப்பு, நீர்கொழும்பு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் கலாபூசணம் அல்ஹாஜ் எம்இசட் அகமது முனவர் அவர்கள் அங்கு உரையாற்றும் போது, முஸ்லிம் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பணி, செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பணி, மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பணி, அது தனிப்பணி, ஜனாசாக்கள் விஷயம். ஒரு நாட்டிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டிய முக்கியமான பணியை தனி நபராக இருந்து சுமார் 50 ஆண்டு காலம் என்று சொல்கிறார்கள் சகோதரர் ஹுசைன் ரஷாத் அவர்கள். அந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் இன்று ஒரு பொன்னாளாக கருதி, ஒரு மைல்கல்லாக கருதி இந்த விழாவை எடுக்கிறார். பண்டார் நாயக்க மாநாட்டு மண்டபத்தின் முக்கியமான ஒரு மண்டபத்தில் நடக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு சிலர் இருந்தாலும் முக்கியமான நமது சிங்கப்பூர் நண்பர் சகோதரர் பரிகுல்லா அவர்கள் ஒரு சிறந்த ஆய்வாளர், இஸ்லாமிய பாடகர் என்று சொன்னாலும் மாத்திரமல்ல, சுங்க திணைக்களத்துடைய சிரேஷ்ட உத்தியோகத்தர் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். அதே போல மலேசிய நாட்டுடைய தூதுவர் வந்தவர்கள் வாழ்த்து துவா செய்கிறார்கள். மலேசிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயல். எல்லா இடங்களிலும் ஜனாசா அமைப்புகள் அந்த நாட்டில், எங்கள் நாட்டில் இருந்தாலும் இது ஒரு ஸ்ரீலங்கா போன்ற ஒரு சிறுபான்மை நாட்டில் ஒரு தனி மனிதனாக இருந்து இவர் 50 ஆண்டு காலம் இதனை ஓட்டுகிறார் என்றால் ஒரு முக்கியமான உதாரண பணி என்று அவர்கள் தட்டி கொடுத்தார்கள். இங்கே வந்திருக்கின்ற இந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் மிக முக்கியமான புள்ளிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். துப்பத்தாக ஹிதவதா என்று சொல்லிக்கொண்டு இந்த பணியை செய்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்த சுமார் 15 ஆண்டு காலத்தில் என்னுடைய முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கத்துடைய சில விஷயங்களில் வந்து அவர்கள் கலந்து கொள்வார்கள். என்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு வந்து புத்தகங்களை கொண்டு தருவார்கள். ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வழங்குகிறார்கள். கோவிட்-19 காலத்திலும் அவர் நடந்து கொண்ட முறை எல்லோருக்கும் தெரியும். எத்தனையோ இடங்களில் இருந்து மக்கள் ஜனாசாக்களை எடுத்து செல்ல கஷ்டப்பட்ட காலத்தில் இவர்கள் முன் நின்று அந்த ஜனாசாக்களை ஆஸ்பத்திரியிலிருந்தும் மற்றும் இடங்களிலிருந்தும் எடுத்து வந்து ஓட்டமாவடிக்கு மஜ்மா நகருக்கு எடுத்து செல்வதற்கான பணிகளை செய்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தன வீட்டுக்கு அடுத்ததாக இருந்து இந்த பணி தொடங்க பெற்றதாகவும் அப்பொழுதே ஜனாதிபதிகள் தனக்கு ஒரு விருது அடையாள பத்திரம் கொடுத்து இங்கே காண்பிக்கிறார்கள். அவரை பொன்னாடை போட்டி உற்சாகப்படுத்துகின்றதுதான் எங்கள் கடமை. முஸ்லிம் சமூகத்தின் ஒவ்வொரு முக்கியமான செல்வந்தர்களும் இந்த விஷயங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் ஜனாசா நிதியங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஏழை ஜனாசாக்களுக்கு எவ்வளவோ உதவி செய்கின்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இதே போன்று இன்னும் பலரும் உரையாற்றியதோடு இந்த அமைப்போடு இருந்து தங்களுடைய பணிகளை ஆற்றி வந்த பலரும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த வரிசையில் சுமார் 40 வருடங்களுக்கு மேல் ஊடகத்துறையில் தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் கலாபூசணம் அல்ஹாஜ் எம்இசட் அகமது முனவர், அதே போன்று முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் அல்ஹாஜ் என்எம் அமீன் அவர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள். இத்தோடு இச்செய்தி நிறைவடைகின்றது. இச்செய்தியை உங்களுக்கு வழங்குவது ஹுசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் HRGF. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.